ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நம்ம HTML சீரிஸ்ல எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட் 9ல வந்து நம்ம லிங்க்ஸ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் லிங்க்ஸ். லிங்க் நம்ம HTML எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஒரு வெப்சைட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அதுல மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். ஒரு வெப்சைட்ல வந்து ஒரே ஒரு பேஜ் மட்டும் இருக்காது. மல்டிபிள் நம்பர் ஆஃப் பேஜஸ் இருக்கும். அந்த பேஜஸ்லாம் நம்ம ரவுட் பண்ணி போகணும்னா இந்த லிங்க்ஸ் தேவைப்படும். அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு Flipkart, Amazon இந்த மாதிரி வெப்சைட்ல நீங்க எடுத்துக்கிட்டீங்க. அந்த வெப்சைட்ல வந்து ஒரு பேஜ் மட்டும் தான் இருக்குமா? இல்ல. மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். அதாவது சைன் இன்க்கு ஒரு பேஜ், லாகின்க்கு ஒரு பேஜ், ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு பேஜ், ப்ராடக்ட்ஸ் வந்து கேட்டகரி இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு பேஜ், ஹோம் பேஜ், அப்புறம் பேமெண்ட் பண்றதுக்கு ஒரு பேஜ் அப்படின்னு மல்டிபிள் பேஜஸ் இருக்கும். அந்த மல்டிபிள் பேஜஸ்க்கும் வந்து நம்ம வந்து மூவ் ஆகுறோம் பாத்தீங்களா? அதுக்கு வந்து லிங்க்ஸ் தேவைப்படும். அதாவது இந்த பேஜ்ல இருந்துட்டு நம்ம இன்னொரு பேஜை வந்து பார்க்கணும்னா லிங்க் மூலியமா நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி, ஓகே. லிங்க்கை வந்து நம்ம எப்படி எப்படியெல்லாம் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு வந்து சில டேக்ஸ் இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஆங்கர் டேக். ஆங்கர் டேக்ல தான் நீங்க மேக்ஸிமம் லிங்கை வந்து மேக்ஸிமமா நீங்க ஆங்கர் டேக்ல தான் யூஸ் பண்ணுவீங்க. அது ஏன்னா அதுல வந்து அதுல யூஸ் பண்ணி தான் நீங்க லிங்க் கிளிக் பண்ண அந்த அந்த பேஜ் ரவுட் ஆகுறது அது எல்லாமே மேக்ஸிமம் அதுல தான் நீங்க பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே நோட் பேடை ஓபன் பண்ணிக்கங்க. நோட் பேட் ஓபன் பண்ணியாச்சு. இது ஆல்ரெடி இருக்கிறது. நான் முதல்ல இருந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணிக்குவோம். ஃபர்ஸ்ட் ஆங்கர் டேக். ஆங்கர் டேக்னா இதான் ஆங்கர் டேக். ஓகே, ஆங்கர் டேக் கொடுத்தாச்சு. இப்போ வந்து லிங்க் வந்துருமான்னு கேட்டா எதுவுமே வராது. இப்போ வந்து கிளிக் ஹியர் கொடுக்கணும். ஏன்னா கிளிக் பண்றதுக்கு ஏதாவது வேணும்ல, அதுக்கு கிளிக் ஹியர் கொடுத்தாச்சு. சேவ் பண்ணிட்டேன். இப்போ நான் பேஜை போய் பார்க்குறேன். ஓகே, இது பழசு. ஓகே, இப்போ லோட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க, பேஜ் இப்படி இருக்கு. என்ன பேஜ் இப்படி இருக்கு? லிங்க்னா லிங்க் மாதிரி இருக்கணும்ல. இது பார்த்தா வெறும் டெக்ஸ்ட் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, நம்ம வெறும் ஆங்கர் டேக் கொடுத்து அதில் கிளிக் ஹியர்னு மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அதாவது டெக்ஸ்டா தான் கன்சிடர் பண்ணிக்கிறோம். நம்ம ஏதாவது லிங்கை கொடுத்தா மட்டும்தான் அதை ஒரு லிங்கா அது பார்க்கும். போவாங்க. ஓகே, இப்போ நோட் பேடுக்குள்ள போங்க. போய் இதுல வந்து கொடுங்க. ஹெச்எஃப்னு ஒரு ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம் லிங்க் வாங்குறது. அதாவது நம்ம ஆல்ரெடி செல்ஃப் க்ளோசிங் டேக் வீடியோஸ்லேயே நம்ம இதை பார்த்துட்டோம். ஹெச்எஃப்னு ஒரு ஆட்ரிபியூட். இதுக்கு பேர் வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். அதாவது லிங்க் எல்லாம் இது மூலியமா தான் நம்ம கொடுப்போம். இதுல வந்து டபுள் கொட்டேஷன் கொடுத்து உங்களுக்கு ஒரு பேஜ், அதாவது என்கிட்ட டிஃபால்ட்டா இருக்கிற நான் பேஜ் நான் கொடுக்குறேன். ஓகேவா? என்கிட்ட வந்து இது நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான். இதுல வந்து நியூ இபி பில்ட்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, கொடுத்துருக்கேன். அதை வந்து நான் கொடுக்குறேன். கொடுக்குறப்ப நியூ இபி பில்ட். ஓகே, இப்போ இது லோட் பண்ணா இது ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து இது நம்ம வந்து வெறும் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம். நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். அந்த ஃபைல்லாம் எதுவும் கொடுக்கல. வெறும் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். டபுள் ஸ்ட்ரிங்ல, டபுள் கொட்டேஷன்ல வெறும் நேம் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இப்போ இது லோடே ஆகாது. ஏன் லோட் ஆகாதுன்னா, நம்ம இதை ஃபைல் நேம் கொடுத்தா தான் லோட் ஆகும். அதாவது ஒரு லிங்க்கு இந்த மாதிரி ஃபைல் நேம் தான் கொடுக்கணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்டென்ஷனையும் சேர்த்து கொடுக்கணும். ஓகேவா? அப்போதான் இது ஒர்க் ஆகும். நம்ம எதில் பண்ணியிருக்கோம் அந்த ப்ராஜெக்ட்? HTML பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷனோட சேர்த்து கொடுத்தா தான் இது லிங்க். ஓகே, இது லிங்க். சரி, ஓகே. இப்போ இது ஷோ ஆகும் பாருங்க. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. ஓகே, பாத்தீங்களா? இது லிங்க் மாதிரி வந்துருச்சு பாருங்க. கிட்ட கொண்டு போனோடனே கை ஹேண்ட் சிம்பிள் வந்துருச்சு பாருங்க. ஓகே, கிளிக் பண்றேன். பாத்தீங்களா? பேஜ் அடுத்த பேஜுக்கு மூவ் ஆயிடுச்சு. இப்படிதான் நம்ம லிங்க் ஆங்கர் டேக்ல லிங்க் யூஸ் பண்ணி நம்ம இப்படிதான் நம்ம பண்ணணும். சரி, ஓகே. லிங்க்ல வந்து எத்தனை டைப் இருக்கு? 2 டைப்ஸ் இருக்கு. 2 டைப்ஸ் இருக்கு. அப்சல்யூட் யூஆர்எல், ரிலேட்டிவ் யூஆர்எல். சரி, அப்சல்யூட் யூஆர்எல்னா என்ன? அப்சல்யூட் யூஆர்எல்னா அந்த ஃபைல் நம்மகிட்ட இருக்காது. அந்த நம்ம ஒரு வெப்சைட் ரன் பண்றோம்ல, அதோட சோர்ஸ் ஃபைல் எதுவுமே நம்ம லேப்டாப்ல இருக்காது. அது ஒரு சர்வர்ல இருந்து நம்ம யூஸ் பண்றோம். அதாவது ஒரு கூகுள்ல வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வெப்சைட் டைப் பண்றோம். ஏதாவது ஒரு வெப்சைட் டைப் பண்ணி பார்க்குறோம். இப்போ வந்து W3 ஸ்கூலு இல்லாட்டி HTMLோட வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா? அஃபிஷியல் வெப்சைட். அதுவே நம்ம டைப் பண்ணி கூகுள்ல இருந்து எடுக்கிறோம். எடுத்து பார்க்குறோம், படிக்கிறதுக்கு யூஸ் பண்றோம். ஆனா அந்த ஃபைல வந்து நம்ம வந்து ஒரு லிங்கா குடுக்குறப்ப, அந்த லிங்க் வந்து என்னன்னா அப்சல்யூட் யூஆர்எல். ஏன்னா வந்து அதோட சோர்ஸ் ஃபைல் வந்து HTML அந்த கம்பெனி கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? அவங்க அத வந்து வெப்சைட்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்ட வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க.
அத நம்ம செர்வர் மூலியமா எடுத்து நம்ம யூஸ் பண்றோம். அவ்வளோதான். அது வந்து அப்சல்யூட் யூஆர்எல். இதே இது ரிலேட்டிவ் யூஆர்எல்னா, இப்போ வந்து நான் யூஸ் பண்ணேன் பார்த்தீங்களா? இதுதான் ரிலேட்டிவ் யூஆர்எல். இது என் லேப்டாப்லயே இருக்கிற என்னோட ஃபைல். அதாவது என் லேப்டாப்ல நான் கிரியேட் பண்ண ஃபைல் லிங்க். இது வந்து ரிலேட்டிவ் யூஆர்எல். அதாவது காமனா சொல்லணும்னா, அப்சல்யூட் யூஆர்எல்னா ஒரு செர்வர்ல இருந்து இல்லாட்டி வேற எங்க நம்ம லேப்டாப்ல இல்லாத ஒரோட லிங்க எடுத்து யூஸ் பண்ணா அது அப்சல்யூட் யூஆர்எல். அதே இது நம்ம லேப்டாப்ல ஆல்ரெடி இருக்கிற ஒண்ண எடுத்து யூஸ் பண்றது ரிலேட்டிவ் யூஆர்எல். அவ்வளவுதான். சரி, ஓகே. இப்ப டார்கெட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. டார்கெட்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்ப ஒரு பேஜ் நீங்க லோட் பண்றீங்க. ஆல்ரெடி இருக்கிற டேப்லயே ஓப்பன் ஆகணுமா? இல்லாட்டி புது டேப் கிரியேட் பண்ணணுமா? இந்த மாதிரி ஒரு ஃபங்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா? இல்ல எதுல தான் அது வந்து லோட் ஆகணும்? அந்த மாதிரி இதுக்கெல்லாம் டார்கெட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. இப்ப டார்கெட்னு ஒரு ஆட்ரிபியூட்டை நான் கொடுத்துக்கிறேன். டார்கெட் கொடுத்துக்கிட்டேன். சரி, ஓகே. டார்கெட்னு கொடுத்துட்டு இதுல நான் அந்த வேல்யூ கொடுக்கணும். வேல்யூ கொடுத்தா தான் அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் ஆகும். என்னென்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் செல்ஃப், ரெண்டாவது blank, தேர்ட் பேரண்ட், ஃபோர்த் டாப். ஓகே, 4 இருக்கு. 4ல ஃபர்ஸ்ட் 2 வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது உங்களுக்கு அது தெரிஞ்சே ஆகணும். ஏன்னா அந்த மாதிரி இதே இது வந்து அடுத்த 2 வந்து உங்களுக்கு வந்து அட்வான்ஸ்டா யூஸ் ஆகும். ஆனா அது இப்போதைக்கு உங்களுக்கு தெரியணும்னு தேவையில்ல. ஏன்னா அது வந்து நம்ம இப்பதான் நம்ம பேசிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்பயே நம்ம அதை பார்த்தோம்னா அது உங்களுக்கு குழப்பிடும். ஒரு மாதிரி வந்து ரொம்ப ஹார்டா தெரியலாம். குழப்பிடும் உங்களுக்கு. அத வந்து நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம நல்லா லேர்ன் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் கூட அத வந்து டீட்டெயில்டா பார்ப்போம். இப்போ வந்து நம்ம இந்த வந்து செல்ஃப், பிளாங்க் இது 2 பார்க்கணும். சரி. செல்ஃப்னா என்ன? இப்ப நம்ம டிஃபால்ட்டா அது பிரிண்ட் ஆகுறது தான் செல்ஃப். அதாவது இப்ப நம்ம பண்ணோம்ல அதுதான் இது செல்ஃப். ஏன்னா டிஃபால்ட்டா இருக்கிறது செல்ஃப் தான். ஏன்னா அதே பேஜ்லயே அதே அதே டேப்லயே லோட் ஆயிரும். இப்ப நான் ஒரு லிங்க குடுக்குறேன். அந்த லிங்க கிளிக் பண்றேன். அதே டேப்லயே லோட் ஆகும். இப்ப வேணா நீங்க பாருங்க. அண்டர்ஸ்கோர் குடுக்கணும். அண்டர்ஸ்கோர் குடுத்துட்டு தான் அந்த 4 இதையுமே நீங்க யூஸ் பண்ணணும். செல்ஃபா இருந்தாலும் சரி, பிளாங்கா இருந்தாலும் சரி, பேரண்டா இருந்தாலும் சரி, டாப்பா இருந்தாலும் சரி. அண்டர்ஸ்கோர் குடுத்துட்டு தான் 4யும் யூஸ் பண்ணணும். அப்பதான் அது ஒர்க் ஆகும். ஓகே. செல்ஃப் குடுத்துட்டேன். இப்ப அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே. இப்படி இருக்கு. லோட் பண்ணிட்டேன். இப்ப பாருங்க. கிளிக் பண்ணிட்டேன். அந்த டாஸ்க்ன்னு இருந்த அதே டேப்ல தான் எலக்ட்ரிசிட்டி பில்னு வந்திருக்கு. அதிலேயே தான் கிரியேட் ஆயிருக்கு. இதுதான் செல்ஃப். ஓகே. இப்ப நம்ம இத எடுத்து வச்சுக்குவோம். இப்போ வந்து மறுபடியும் பிளாங்க்னு கொடுக்குறேன். பிளாங்க். ஓகே. பிளாங்க் நான் கொடுத்துட்டேன். இப்போ நான் லோட் பண்ணி பார்க்குறேன். இதுக்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. லோட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்க. பாத்தீங்களா? டாஸ்க்ன்ற ஆல்ரெடி இந்த டேப் அப்படியே இருக்கு. இது வந்து புதுசா இன்னொரு டேப் கிரியேட் பண்ணி அதுல ஷோ ஆகுது. இதுதான் பிளாங்க்குக்கும் செல்ஃபுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். அவ்வளவுதான். இப்போ வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதைத்தான் நம்ம மேக்ஸிமம் வெப்சைட்ல இதைத்தான் யூஸ் பண்றாங்க. அதாவது நீங்க ஒண்ணு குடுக்குறீங்கன்னா, அது அடுத்ததுல தான் ஒரு லிங்க கிளிக் பண்றீங்கன்னா, அடுத்ததுல ஷோ ஆகுது. அது வந்து ரொம்ப அட்வான்டேஜ் ஆனது. ஏன்னா, இப்ப நான் இந்த இதுல பார்க்குறேன். ஒரு சப்மிஷன் ஃபார்ம் குடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டு வந்து பாதி டீட்டெயில்ஸ் கேட்குது. அடுத்து சப்மிட் குடுத்தோனே, அடுத்து நெக்ஸ்ட் அத வச்சு இன்னொரு டீட்டெயில்ஸ் கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் நான் குடுத்துட்டு வந்துட்டேன். செகண்ட் இது குடுத்து, செகண்ட் இது பாதி ஃபில் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க. இப்ப எனக்கு ஒரு டவுட் வருது. ஃபர்ஸ்ட் இதுல நான் கரெக்ட்டா தான் குடுத்தேனா? சில டீட்டெயில்ஸ் வந்து நான் வேற மாரி குடுத்த மாரி எனக்கு டவுட் வருது. அப்ப நான் என்ன பண்ணணும்? நான் மறுபடியும் ரிட்டர்ன் போய் அத பார்க்கணும். ஆனா இந்த மாரி ஒரு ஃபீச்சர் இருந்துச்சு. இந்த பிளாங்க் யூஸ் பண்ணீங்கன்னா, இது இன்னொரு டேப்ல தானே கிரியேட் ஆகுது. அப்போ வந்து நம்ம முன்னாடி இருக்க டேப் போய் டக்குனு போய் பார்த்துட்டு வந்துக்கலாம். இதுதான் இதுல இருக்க ஒரு அட்வான்டேஜ். ஓகே. அடுத்து பேரண்ட். பேரண்ட்னா ஒண்ணும் கிடையாது. இப்ப நீங்க ஒரு சைல்டு பேஜ் அதாவது இந்த இந்த இப்ப இருக்கிறது ஒரு சைல்டுன்னு வச்சுக்கோங்க. ஒரு சைல்டு வெப் பேஜ்ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து பேரண்டா ஒண்ணு இருக்கும். அதுல வந்து ஷோ ஆகும். அதாவது பேரண்ட் இதுக்குள்ள ஒரு சின்னதா ஷோ ஆகும். உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லப்போனா, அ பேரண்ட்ன்றது ஒரு சைல்டு ஃப்ரேம் வந்து அதுக்குள்ள காட்டும். அதே மாரி டாப் இன்னொன்னு இருக்கு டாப். அது வந்து என்னன்னா, அ ஃபுல் பாடி அதாவது இந்த டிஸ்ப்ளே இந்த இது இருக்குல்ல, விண்டோ இருக்குல்ல, அந்த ஃபுல்லா அதோட பாடிய ஃபுல்லா அது கவர் பண்ணிக்கணும். அதுதான் பாடி. பாடிக்குள்ள தான் பேரண்ட் இருக்கும். அந்த பேரண்ட்டுக்குள்ள தான் சைல்டு இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து நான் அ பாடிக்கு ஒரு இது கிரியேட் பண்ணிக்கிறேன். பாடி டாட் HTML இது சாரி டாப் டாட் HTML அதாவது டாப்
வேல்யூவை மென்ஷன் பண்ணி டாப் டாட் HTML ஒன்று கிரியேட் பண்ணி அடுத்து பேரண்ட் டாட் HTML பேரண்ட் இது பண்ணிக்கிறேன். அடுத்து சைல்ட் டாட் HTML டாப் டாட் HTMLனு டாப் இதை ரெஃபர் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன். பேரண்ட் டாட் HTMLனு பேரண்ட் இதை இது பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுக்கிறேன். அடுத்து சைல்ட் டாட் HTMLனு ஒன்று வச்சுக்கிறேன். இப்போ இது நீங்கள் அது எப்படி இதாகும்னா சைல்டு வந்து பேரண்ட்டுக்குள்ளே இருக்கு, பேரண்ட்டும் சைல்டு வந்து டாப்குள்ளே தான் இருக்கும். இதுதான் கான்செப்ட். அதாவது டாப்ன்றது ஃபுல் பாடி, அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது, அதுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும். பேரண்ட்டு எல்லாமே அதுக்குள்ளே தான் இருக்கும். பேரண்ட்டுன்றது டாப்குள்ளே இருக்கும், ஆனால் மற்ற எல்லாமே பேரண்ட்டுக்குள்ளே இருக்கும். இதுதான் கான்செப்ட். இது வந்து அதான் இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போதைக்கு புரியாது. உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் இது போக போக உங்களுக்கு புரியாது. நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷனோட நல்லா கொடுப்பேன் அப்கமிங் வீடியோஸில். சரி, ஓகே. இந்த 4 தான். இது முடிஞ்சிருச்சு. நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பார்த்துருக்கோம், ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது இதை பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். லிங்கை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். ரெண்டாவது 2 டைப்ஸ் ஆஃப் லிங்க்ஸ் பார்த்துருக்கோம். அப்சல்யூட் URL, ரிலேட்டிவ் URL பார்த்துருக்கோம். அடுத்து டார்கெட் யூஸ் பண்ணி இந்த இது பார்த்துருக்கோம். சரி, அடுத்து வேற என்ன இருக்கு? இப்போ வந்து நீங்க வந்து ஒரு மெயில் வந்து பண்ணணும். இப்போ நீங்க ஒரு வெப்சைட் பார்க்குறீங்க, அந்த வெப்சைட்ல மெயில் ஐடி கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து நீங்க மெயில் பண்ணி அவங்களை காண்டாக்ட் பண்ண போறீங்க. அப்படி மெயில் பண்ணி காண்டாக்ட் பண்ண போறப்ப இப்போ ஒரு மெயில் ஐடி அதில் இருக்கு, அதை காப்பி பண்ணுறீங்களோ அதை பார்க்குறீங்களோ, பார்த்துட்டு போய் மெயிலை ஓப்பன் பண்ணி அதை டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணால் தான் அது வரும், இல்லாட்டி பேஸ்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? அப்படி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடுக்கு அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ஆங்கர் டேக் மூலியமாக மெயில் டூன்னு ஒரு வேல்யூ இருக்குது, அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா டைரெக்டாக அந்த இதை கிளிக் பண்ண உடனே அந்த அந்த மெயிலை கிளிக் பண்ண உடனே அவங்களோட மெயிலே வந்து ஓப்பன் ஆகி போயிடும். அதாவது இருங்க, நான் எக்ஸாம்பிளோட காட்டுறேன். இந்த பிளாங்கை நம்ம எடுத்துக்குவோம், தேவையில்லை. ஓகே, இப்போ வந்து இதில் வந்து ஹச்எஃப்ல மெயில் டூன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு அதுக்கு வேல்யூவா அவங்களோட மெயில் ஐடியை கொடுத்துருங்க. இது என்னோட மெயில் ஐடியை நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்து இருங்க, ஓகே, இதை எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நான் லோட் பண்ணிட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணா டைரக்டா மெயிலுக்கு போகும். அதாவது என் கூட சேட் பண்றதுக்கு மெயிலுக்கு போகும். மெயில் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. பாத்தீங்களா? டூல என்னோட நான் அதில் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த மெயில் ஐடி டூல வந்து வந்துருச்சு. அதாவது நீங்கள் ஒரு புது மெயிலை எடுத்து அதில் வந்து இந்த டூல பேஸ்ட் பண்ணணும். ஆனால் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டூல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மெயில் வந்துருச்சு. இதில் நம்ம ஃப்ரம் மெயில் சப்ஜெக்டை கொடுத்து டைரெக்டாக உங்கள் கண்டென்ட்டை கொடுத்து மெயில் அனுப்பிடலாம். இது வந்து ஒரு ஈஸியான கான்செப்ட். அதுவுமே ஈஸியான கான்செப்ட் தான். காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இருந்தாலும் அதுக்கு இது ஏன்னா காப்பி பண்ணி அந்த மெயிலுக்கு போய் இது பண்ணுறதுக்கு அந்த லிங்க் தொட்டாலே டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். அந்த 2 அட்ரஸில் அந்த மெயில் வந்து ஓப்பன் ஆயிரும். நம்ம வாட்டுக்கு அது ஓப்பன் பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஓகே. நம்ம ஒரு இமேஜில் எப்படி லிங்கை கொடுக்குறது? ஓகே, இப்போ வந்து நான் வந்து அந்த முன்னாடி கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா, இபி பில், அந்த இதே வச்சுக்கிறேன். நியூ இபி பில், ஓகே, டாட் HTML. இதை மறந்துடக்கூடாது, எக்ஸ்டென்ஷனோட கொடுக்கணும், இல்லாட்டி அது லிங்க்கை அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, இந்த ஆங்கர் டேக்ல நான் ஹெச்எஃப்ல நியூ இபி பில்ன்ற வெப்சைட்டு அந்த என்னோட இதை லிங்கை நான் கொடுத்துட்டேன். இதில் கிளிக் ஹியர்னு வச்சிருக்கேன். ஸோ எனக்கு கிளிக் ஹியர்னு தான் அங்கே காட்டும். கொடுத்தா அந்த பேஜுக்கு மூவ் ஆகுது. ஓகே, இப்போ வந்து இந்த கிளிக் ஹியர்ன்ற இருக்கிற இடத்துல எனக்கு இமேஜ் இருக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இந்த கிளிக் ஹியர்னு ஒரு இருக்கு பார்த்தீங்களா, இதை எரேஸ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து இமேஜ் டேக் போடணும். இமேஜ் டேக் வந்து நான் இன்னும் உங்களுக்கு சொல்லி தரல, அப்கமிங் வீடியோஸ்ல அதை சொல்லித்தரேன். இப்போதைக்கு வந்து இது எப்படி இமேஜ் வந்து வைக்கிறதுன்னு மட்டும் சொல்லித்தரேன். இமேஜ் டேக்கை பற்றி டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வீடியோ ஆடியோ எல்லாமே டேக்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வீடியோ வந்து
உங்களுக்கு இமேஜ் டேக்கை பத்தி தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ வந்து இது வந்து எதுக்குன்னு எப்படி போடுறதுன்னு சொல்றேன். இமேஜ் டேக் இருக்கு, சோர்ஸ் இருக்கு. சோர்ஸ்குள்ள தான் நம்ம கொடுப்போம். இதை வந்து டீட்டெயில்டா வந்து நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கன்ஃபார்ம் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து ஆங்கர் டேக்ல இமேஜ் டேக் எப்படி கொடுக்குறது, இமேஜை எப்படி கொடுக்குறது அதான் பார்க்க போறோம். சாரி, இமேஜை வச்சு ஒரு லிங்க் எப்படி கிரியேட் பண்றது அதான் பார்க்க போறோம். இமேஜ் டேக் கொடுத்தாச்சு, அதுல ஒரு சோர்ஸ் இருக்கு. ஓகே, இதுக்குள்ள நான் இப்போ ஒரு சோர்ஸ், அதாவது ஒரு ஃபைலை கொடுக்கணும். அதாவது என்ன கொடுக்கலாம், இதுல போறேன், போய் போட்டோஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எந்த போட்டோவும் இல்லை. பார்த்தீங்கன்னா போட்டோஸ் எதுவுமே என்கிட்ட இல்லை. ஓகே, இது ஒன்று இருக்கு, இது என்னன்னு தெரியல. சரி, இது என் போட்டோவே இருக்குன்னு வச்சுக்கோங்க, என் போட்டோ தான் இருக்கு. ஓகே, இப்போ வந்து இமேஜ்னு போட்டுக்கோங்க, அதோட நேம் இமேஜ் தான் இருந்துச்சு. இப்போ அந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் போடணும். அந்த ஃபைலோட இப்போ வந்து இது வந்து நான் டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் இமேஜ் டேக் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு சும்மா சொல்கிறேன். இந்த இமேஜை வந்து எப்படி லிங்காக மாற்றுறது. ஆங்கர் டேக் உள்ள நீங்கள் வந்து கிளிக் ஹியர்னு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த இமேஜ் டேக்கை போட்டு அந்த இமேஜை வச்சிடணும். நீங்கள் ஆங்கர் டேக்ல கிளிக் ஹியர்னு கொடுக்குற இடத்துல அந்த இமேஜ் டேக்கை போட்டு அந்த இமேஜை நீங்கள் வச்சுட்டீங்கன்னா அந்த இமேஜை வந்து உங்கள் லிங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அது ஓகேவா? இருங்க, நான் உங்களுக்கு பண்ணியே காட்டுறேன். அது எங்கே இருந்துச்சு. இப்போ இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன் இது என்னது, ஜேபிஇஜி. ஓகே, இது போட்டால் தான் வரும். இது போடாமல் வெறும் அந்த நேம் மட்டும் போட்டால் வராது. ஜேபிஇஜி. இதில் இன்னும் ஒரு சில இது இருக்கு இமேஜ் டேக்ல, நான் வந்து அதெல்லாம் அந்த இதில் வந்து எக்ஸ்பிளனேஷனோட நல்லா சொல்கிறேன். இப்போதைக்கு இது பார்த்துக்கோங்க. அதாவது ஆங்கர் டேக்குள்ள அதாவது லிங்கை வந்து இமேஜை வச்சு எப்படி இதை அக்சஸ் பண்ணுறது அதுதான். ஆங்கர் டேக்ல கிளிக் ஹியர் போடுவீங்கல்ல, அதாவது அங்கே என்ன டைட்டில் ஷோ ஆகுன்னு நீங்கள் கொடுக்குறீங்கல்ல ஆங்கர் டேக்குள்ள, அந்த இடத்துல வந்து இமேஜ் டேக் ஓப்பன் பண்ணி அதில் வந்து இமேஜ் நேம் கொடுத்துட்றீங்க. இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ பாருங்க, இதை லோட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இமேஜ் வந்துருச்சு. இப்படி வரக்கூடாது. இப்படி வந்தால் நீங்கள் எதை கிளிக் பண்ணுவீங்க, இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டைலுன்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்குறீங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஸ்டைலுன்னு ஒரு ஆட்ரிபியூட். இதில் வந்து வித்து வந்து கொடுக்குறீங்க. வித்து வந்து 300 பிக்சல்னு வச்சுக்கிறேன். இது வேணாம் 100 பிக்சல் 200 பிக்சல் வச்சுக்கோங்க. 200 பிக்சல் ஒரு கோலன் வச்சுட்டு ஹைட்டு 200 பிக்சல். ஓகே, நம்ம இன்லைன் ஸ்டைல்ஸ் கொடுத்தாச்சு. இந்த இமேஜ் இவ்வளோ சைஸ் தான் இருக்கணும்னு கொடுத்துட்டோம். ஓகே, இனிமேல் பார்த்தோம்னா அது சைஸு குறைஞ்சிரும். ஓகே, 200 பிக்சலுக்கு குறைஞ்சிருச்சு. இப்போ பாருங்களேன், இந்த இமேஜ் மேலே வச்சோன்னே ஹேண்ட் சிம்பிள் வருது. அதே மாதிரி அந்த லிங்க் வந்து கீழே வந்து ஷோ ஆகுது பாருங்களேன். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க, பாருங்க இந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. அதை கிளிக் பண்ணோன்னே அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா மறுபடியும் காட்டுங்க பாருங்க, இந்த இமேஜ் இருக்கு, இதை கிளிக் பண்ணோன்னே பாருங்க அந்த ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இதைத்தான் வந்து நான் ஒன் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், ஏன்னா வந்து இது கொஞ்சம், ஏன்னா இமேஜ் டேக் வந்து நீங்க பார்க்காதனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். ஆங்கர் டேக்ல வந்து நம்ம வந்து அந்த எந்த லெட்டரு ஆங்கர் டேக்ல ஹெச்எஃப்ல வச்சு அந்த ஃபைலை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த டேக்குக்குள்ள வந்து நம்ம வந்து அதுல என்னன்னு பிரிண்ட் காட்டணும், நமக்கு என்னன்னு காட்டணும்ல, அது வந்து நம்ம வந்து கிளிக் ஹியர்னு முன்னாடி கொடுத்துடணும். அந்த இடத்துல வந்து நம்ம கிளிக் ஹியர்னு கொடுக்காம அதுக்குள்ள ஒரு இமேஜ் டேக்கை கொடுத்து நம்ம அந்த இமேஜை நம்ம ஷோ பண்ணிட்டோம். அப்போ வந்து அந்த கிளிக் ஹியர்ன்ற இடத்துல வந்து அந்த இமேஜ் வந்துருச்சு. அப்போ அந்த இமேஜ் வந்து லிங்கா கன்சிடர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கிளிக் பண்ணா நெக்ஸ்ட் பேஜ் போகுது. ஓகே, இது நம்ம முடிச்சாச்சு. பட்டன்ல வந்து எப்படி லிங்க் ஆக்சஸ் பண்றது, அது வந்து இதை வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணாம இதை பண்ண முடியாது. ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி யூஸ் பண்ணி பண்றது, ஓகே அதை பார்ப்போம். சரி, ஓகே, நம்ம இதுல வந்து பேசிக் ஜாவா ஸ்கிரிப்ட் தான் பார்க்க போறோம். இது ஒரு பட்டன் ஆன் கிளிக் அந்த ஒரு ஃபங்க்ஷன் தான் பார்க்க போறோம்.
இல்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் பெருசா பார்க்க போறது சும்மா பார்க்குறோம் அவ்வளவுதான். நம்ம வந்து ஒரு கான்செப்ட் பார்க்கும்போது அதுல வந்து என்னென்ன இது இருக்குன்னு நம்ம பார்த்தா தான் நமக்கு வந்து அத வந்து இப்போ வந்து நீங்க வந்து இத நீங்க பார்த்தா தான் இத வந்து நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்டோட இத கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ட வச்சு வெறும் கோட்லாம் போட போறதில்ல. HTML சேர்த்து ஒரு வெப்சைட்டுக்கு தேவையான இதத்தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு பண்ண போறோம். ஸோ வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்டோட கனெக்ட் பண்ணிக்க தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம வந்து இத வந்து பெர்ஃபெக்ட்டா யூஸ் பண்ண முடியும் ஃபியூச்சர்ல. சரி ஓகே. பட்டன்னு ஒண்ணு இருக்கு. நான் போட்டேன். பட்டன் சாரி பட்டன் டேக்க நான் போட்டுட்டேன். சாரி தப்பா போட்டுட்டேன். பட்டன் டேக் போட்டேன். சரி ஓகே. இதுல கிளிக் ஹியர்ன்னு வச்சிடுறேன். கிளிக் ஹியர்ன்னு வச்சிடுறேன். சரி பட்டன் டேக் போட்டேன். கிளிக் ஹியர் வச்சுட்டேன். இப்போ வந்து அதை வந்து நான் ஓபன் பண்ணி பார்க்க போறேன். ஒரு பட்டன் வந்துருச்சு. அதுக்குள்ள கிளிக் ஹியர்னு வந்துருச்சு. கிளிக் பண்ணா ஒன்றும் ஆகாது. ஏன்னா நம்ம எதுவுமே கொடுக்கல அதில். சரி ஓகே. இப்போ வந்து ஆன் கிளிக்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆன் கிளிக்னா அந்த கிளிக் பண்ண உடனே ஒரு ஃபங்க்ஷன் இது நடக்கணும்னு நம்ம கொடுக்கறது தான் ஆன் கிளிக். ஓகே ஆன் கிளிக். ஆன் கிளிக் வந்து லோவர் கேஸ் அப்பர் கேஸ் அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா HTML வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். ஓகேவா? அதனால வந்து அது எந்த லெட்டர் கொடுத்தாலும் எடுத்துக்கும். இது வந்து நீங்க ஜாவா ஸ்கிரிப்ட்ல கொடுக்குறப்ப பார்த்து தான் கொடுக்கணும். ஆன் கிளிக் அப்படின்னு தான் பார்த்து தான் கொடுக்கணும். சரி ஓகே. இப்போ வந்து ஆன் கிளிக் நான் கொடுத்துட்டேன். ஆன் கிளிக்ல அந்த லிங்கையும் கொடுத்துருவோம். நியூ db.html. சரி ஓகே. இதையும் நான் கொடுத்து விட்டேன். இப்போ என்ன ஒன்றும் இல்லையே. சரி முடிச்சாச்சு. இப்போ லோட் பண்ணி பார்ப்போம். ஒன்றும் ஆகலையே அப்படின்னு பார்த்தா ஓகே சரி ஏன் ஒன்றும் ஆகலை அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஆன் கிளிக் நம்ம கொடுத்துட்டோம். அந்த பேஜோட லிங்க்கும் கொடுத்துட்டோம். ஆனால் ஏன் இதாகலை? ஆன் கிளிக்னா என்னன்னா ஆன் கிளிக் கொடுத்தா அந்த ப்ராசஸ் செய்யணும்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஆன் கிளிக்கை கொடுத்துட்டு லிங்கை மட்டும் கொடுத்துட்டோம்னா அதுக்கு என்ன தெரியும்? நம்ம என்ன சொல்றோம்னே அதுக்கு புரியாது. ஓகேவா? நம்ம என்ன சொல்றோம்னே அதுக்கு புரியாது. ஆன் கிளிக் கொடுத்து லிங்க் கொடுத்துட்டா நம்ம அதை வச்சு என்ன சொல்றோம்? நம்ம வந்து அந்த லிங்க்குக்கு போக சொல்லணும். இது வந்து ஒரு பேஜோட லிங்க்குப்பா நீ அதுக்கு போ அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்பதான் அது போகும். நம்ம வாட்டுக்கு ஆன் கிளிக்கை கொடுத்துட்டு விட்டுட்டோம்னா அது வாட்டுக்கு போகாது. சரி ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும்? டாக்குமெண்ட் டாட் லொகேஷன். இது டாக்குமெண்டோட லொகேஷன் அப்படின்னு அதுக்கு சொல்லணும். டாக்குமெண்ட் டாட் லொகேஷன். சரி ஓகே கொடுத்தாச்சு. சரி ஈக்குவல் கொடுத்துருவோம். இதுக்கு வந்து சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருவோம். ஏன்னா வந்து ரெண்டுமே ஈக்குவல் டு இருக்கு. ரெண்டுக்குமே டபுள் கொட்டேஷன் கொடுக்கக்கூடாது. சிங்கிள் கொட்டேஷன் கொடுத்துருவோம். இப்போ இந்த பேஜை லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே இப்போ போகுமா? பேஜ் மாறிடுச்சு. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். அதாவது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். பட்டன் கொடுத்தாச்சு. பட்டன்ல வந்து ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். ஆன் கிளிக் ஃபங்க்ஷன் கொடுத்து அந்த லிங்கை கொடுக்குறோம். சும்மா அந்த வெறுமனே அந்த லிங்கை மட்டும் கொடுத்தா அது ஒர்க்கே ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாதுன்னா அந்த இது என்னன்னு சொல்லணும். அது வந்து அது ஒரு லிங்க். அது வந்து ஒரு ஃபைலோட இது கிளிக் பண்ண அந்த ஃபைலுக்கு போகணும்னு நம்ம சொல்லணும். அப்போ வந்து இது டாக்குமெண்ட் லொகேஷன் நம்ம சொல்றோம். அப்படி சொன்னனால அது ஒர்க் ஆகுது. அதாவது கிளிக் பண்ணா அடுத்த பேஜுக்கு போகுது. நீ அடுத்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அப்பதான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சரி ஓகே பாய்.